പരിശുദ്ധർ പരിശുദ്ധർ നീ പരിശുദ്ധരേ അതിശുദ്ധരേ ഒബ അതിശുദ്ധരേ അതിശുദ്ധരേ ഒബ അതിശുദ്ധരേ lift up your voice.
பாடுவோமே என் ஆவி ஆத்தும சரீரம் शरीर प्राण உம் சொந்தமே அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே நன்றி ஆண்டவரே உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்ததை இறுதி வரை Sing it for the last time. Yes. Thank you, Holy Lord. நன்றி ஆண்டவரே அங்கீகரித்தபடியினால் நன்றி ஆண்டவரே ஆவி வருகிறவரே என் நேசரே ஷலமரை அரபதெருவே Thank you, Jesus. என்னை தொட்டவரே, என்னை நிரப்புகிறவரே, அக்கினியை ஊற்றுகிறவரே ஏகாமஷகதரமபப, ஷெகேமஹா. Let it flow, let it flow. Let it go. Yes, Lord. We say yes to you, Lord. Lay marabashe. Thank you, Jesus. Lay marabashakatarabalabu. Lay marabashe. La 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 la. Thank you, Jesus. Thank you, Holy. Amen. Praise God. சொல்லுங்க நான் கர்த்தருடைய பிள்ளை කියන්නම ස්වාමීන් වහන්සේගේ දරුවෙක් கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார் දෙවනාසේ ආත්මයන් සක්මන් කරනවා கர்த்தருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது උන්වහන්සේගේ වචනේ වනු ලබනවා அது என்னை மாற்ற வல்லது එයම වෙනස් කරන්න நான் බලවන්තයි மாற வேண்டும் වෙනස් වෙන්න ඕනේ என்னால் மாற මම முடியும் වෙනස් වෙන්න පුළුවන් நான் மாறுவேன் මං වෙනස් වෙනවා Amen. ආමේන් தயவு செய்து அமர்ந்திருங்கள் කරුණාකර වාඩි වෙන්න Amen. Hallelujah. කළා என்னோடு கூட 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் මාත් එක්ක දෙවෙනි කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 17வது வசனம் 17 වෙනි පදය 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் දෙවෙනි කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 17வது வசனம் 17 වෙනි පදය இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திடாமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி நான் மாம்சத்தின்படி அறிந்திருக்காமல் ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். පස්වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ ඉඳලා උන්වහන්සේ සියල්ලන් වෙනුවට මැරුණේ
උන්වහන්සේ ජීවත් වන්නන් තවත් තමන් උදෙසා ජීවත් නොවි ඔවුන් වෙනුවට මැරි නැවත නැගිට්ටා වූ තනන් වහන්සේ උදෙසා ජීවත් වන පිණිස කියාත් අපි නිශ්චය කොට දනිමුව. එහෙන් මෙතෙන් සිට අප මාංශාකාරයෙන් කිසිවෙකු දැන නොගනිමුව. මාංශාකාරයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ දැනගෙන සිටිය නමුත් දැන් අපි තවත් එසේ දැන නොගනිමුව. Amen. Hallelujah. அப்ப அப்படி இருக்க මෙසේ எப்படி සිටින්න என்று சொன்னால் කොහොමද නම් ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் பாவம் செய்து மரித்திருக்கும் பொழுது ஒருவர் எங்களுக்காக மரித்து எழுந்ததினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம். අපි හැම කෙනාම පාපයේ සිටියා. නමුත් එක්කෙනෙක් අප වෙනුවෙන් මැරුණ නිසා අපි හැම කෙනාම ඇවිල්ලා අලුත් මැවිල්ලක් වුණා. இதில் ஒரு உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். මෙහි තියෙන සත්‍යතාවයක් අපි அங்கே දැනගන්න ඕනේ. பவுல் சொல்லுகிறார், පෞල්තුමා කියනවා நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின் படி அறிந்திருந்தாலும் අපි ක්‍රිස්තුස් වහන්සේව මාංශාකාරයෙන් දැනගෙන සිටියත් இனி நாங்கள் அவரை மாம்சத்தின் படி நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். දැන් අපි උන්වහන්සේව මාංශාකාරයෙන් දැන නොගෙන සිටිමුව. அவர் யோசேப்பினுடைய மகன், ඔහු යෝසෙෆ්ගේ පුතා, மரியாளுடைய மகன், මරියතුමිගේ පුතා, யாக்கோபினுடைய அண்ணன், යාකෝබ්ගේ සහෝදරයා, நேதாயோ சொந்தக்காரர் உறவு முறையை குறித்து அவர் சொல்றார், அப்படியான நிலையிலே இயேசுவை நாங்கள் அறிய மாட்டோம். ඒ ආකාර ලෝකේ සම්බන්ධතාවයකින් අපි යේසුස් වහන්සේව දැනගෙන සිටින්නේ නැහැ. ஏனென்று சொன்னால் இயேசு மாம்சத்திலே வந்தது உண்மை, යේසුස් වහන්සේ මාංශාකාරයෙන් ආපු බව மரித்தது ඇත්ත, உண்மை, මරුණු බව ඇත්ත, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருந்தார். තැන්පත් කරලා තුන් වෙනිදා නැවත இப்போ නැගිට්ටා. நாங்களும் දැන් අපිද அடுத்து கொரிந்தியரை பார்த்து சொல்லுகிறார், එදා කොරින්තියරුන්ට இன்றைக்கு කියනවා நான் தைரியமாய் உங்களுக்கு சொல்ல முடியும், අද මට ධෛර්යයෙන් කියන්න පුළුවන් ඔබට நாங்களும் අපිද உங்களை மாம்சத்தின் படி அறிய மாட்டோம். ඔබ වහන්සේව මාංශාකාරයෙන් දන්නේ නැහැ. Amen. அது யாராய் இருந்தாலும் ඒ කවුරු වුණත් நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக අප ක්‍රිස්තුස් වහන්සේ உயிர்த்தெழுந்த තුළ கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் நாங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ள வேண்டும். නැවත නැගිටිනවා ක්‍රිස්තුස් වහන්සේ තුල තමයි අපි උන්වහන්සේව ஏன்னா දැනගන්නේ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ඇයි නැවත නැගිටිනවා ක්‍රිස්තුස් அந்த மாம்ச වහන්සේ நிலையிலே இருந்து ஆவிக்குரிய நிலைக்குள்ளே வந்து விட்டார். මානසික தත්ත්වයේ සිට ආත්මීය தත්ත්වයට அவர் පැමිණියා. ஒரு முதல் பலனாய் வந்து விட்டார். උන්වහන්සේ තමයි ප්‍රථම ඵලය. அவர் ஒரு புது சிருஷ்டியாய் வந்து விட்டார். උන්වහන්සේ නව මැවිල්ලක් හැටියට ආවා. Amen. Hallelujah. அவர் வார்த்தையாய் பிதாவோடு பிதா குமாரன் வார்த்தையாய் இருந்தது உண்மை. පියාණන් පුත්‍රයන් වචනේ ලෙස සිටියක ඇත්ත. அவர் இங்கு பூலகத்துக்கு வந்து උන්වහන්සේ මේ ලෝකයට அவர் ඇවිල්ලා திரும்பி போகும் பொழுது නැවත යනකොට அவர் வார்த்தையாய் மாத்திரமல்ல උන්වහන්සේ වචනේ எல்லாவற்றுக்கும் නෙමෙයි மேலான முதல் பேரானவராய், සියල්ලට ඉහළින් ප්‍රථම පුත්‍රයා முதல் ලෙස பலனானவராய், ප්‍රථම ඵලය ලෙස உயிரோடு எழுந்தவராய். නැවත නැගිට්ටා වූ Amen. Hallelujah. அதை நீங்கள் ஆவியில நீங்கள் பெற்றுக்கொள்றீங்களோ எனக்கு தெரியல. ඔබ ආත්මෙන් මේක ලබා ගත්තද දන්නේ නැහැ. Amen. Hallelujah. பிதா அவரை இன்னொரு ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். පියාණන් වහන්සේ තවත් තැනකට උන්වහන්සේ එසෙව්වා. Amen. Hallelujah. Praise be to God. பிரசன்சா அந்த வேவா. ரகசியத்தை நாங்கள் அறிந்தோம் என்று சொன்னால், මේ රහස අපි දැනගත්තා නම් இந்த உண்மையை நாங்கள் கண்டுகொள்வோம் என்று මේ சொன்னால், සත්‍යතාවය දැනගත්තා නම් 17வது வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். 17 වෙනි පදය අපට අදාළ කරගන්න ஒருவன் පුළුවන්. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ அவன் තුල නම් புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ඔහු අලුත් මැවිල්ලක්, பழையன எல்லாம் ஒளிந்து போயின, පරණ දේ සියල්ල පහව ගියා, எல்லாம் புதிதாயின. සියල්ලම අලුත් වුණා. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. It is not recondition. අලුත් වැඩියා කිරීමක් නෙමෙයි. It is not a new look. අලුත් පෙනුමකුත් නෙමෙයි. Amen. It is something to do with the inside. මේ ඇවිල්ලා ඇතුළාන්තයේ සිද්ධ වෙන දෙයක්. Amen. Hallelujah. அப்ப பவுல் சொல்கிறார், පෞල්තුමා කියනවා அங்கு நாங்கள் ஒருவரை ஒருவர் அறிய வேண்டும் என்றாலும், கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்றாலும், இந்த புது சிருஷ்டிப்பின் அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். අපි ක්‍රිස්තුස් වහන්සේව දැනගන්නට නම් මේ අලුත් අත්දැකීමටද අපි එන්න ඕනේ. Amen. Hallelujah. அப்போ இன்றைக்கு நாங்கள் இருக்கிற மீதியான நேரத்திலே අපට ඉතිරිව තිබෙන කාලය තුල இந்த புது சிருஷ்டி என்று சொன்னால் என்ன, මේ අලුත් அதனுடைய நேச்சர், அதனுடைய சாயல், அதனுடைய தன்மை எப்படியா இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
අපි මේ අලුත් ස්වභාවය කියලා කියන්නේ මොකද්ද? ඒ ප්‍රතිවිපාක අපි දැනගන්න ඕනේ. ஏண்டா நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். අපි ඇවිල්ලා කිතුනුවෝ කියලා කියනවා. கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ආයේ පුදුනයි அப்ப කියලා நாங்கள் කියනවා. மறுபடியும் பிறந்தவர்கள் எப்படியா இருக்கிறார்கள் அல்லது இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டால்தான் அந்த நிலையிலே நாங்கள் மற்றவர்களை அறிந்து கொள்ளலாம். අපි අලුත් මැවිල්ලක් හැටියට කොහොමද ඉන්න ඕනේ කියන එක අපි දැනගත්තොත් තමයි අපිට අනිත් අයට හඳුන්වා දෙන්න පුළුවන් වෙන්නේ. ஏனென்று சொன்னால் இப்ப நாங்கள் உலகத்திலே பலவிதமான கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். මොකද මේ ලෝකේ විවිධාකාර කිතුනුව අපි දකිනවා. Amen. ஆனால் வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு விதத்துல இருக்க முடியும். නමුත් බයිබලයට අනුව කිතුනුව කියලා කියන්නේ එක ජනක සංකාන්. இயேசுவிடத்தில் நத்தானியேல் வந்த பொழுது යේසුස් වහන්සේකට නතානියල් එනවා. ஆண்டவர் என்ன சொன்னார்? යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ඔබ ආයෙ ඉපදෙන්න ඕනේ. That's it. එච්චරයි. Amen. மறுபடியும் பிறந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க, மறுபடியும் பிறந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். කියන්න නැවත ඉපදුණු අය තමා කිතුනුව. Amen. யாரையும் கிறிஸ்தவர்களாய் மாற்ற முடியாது. කාටවත් බෑ තවත් කෙනෙකු කිතුනුවෙක් කරන්න. டினோமினேஷன் பிரிவுகள் எல்லாம் இங்கே தான். මේ සංවිධාන ඔක්කොම මෙහෙ විතරයි. தயவு செய்து பரலோகத்துல போய் ஜிஎம்ஐக்கு ஆராதனை எங்க நடக்குன்னு தேடாதீங்க. ස්වර්ගයට ගිහිල්ලා GMI දේහමේ කොහෙද තියෙන්නේ කියලා හොයන්න එපා. எந்த டென்ட்ல இருக்கிறாங்க? நார்த் டெண்டா, சவுத் டெண்டா? මොන කූඩාරමේ ඉන්නේ උතුරු කූඩාරමේද දකුණු කූඩාරමේද? Amen. சில பேர் சொல்வார்கள், සමහරක් අය කියනවා பரலோகத்திலே என்ன கிடைச்ச முறை கூட்டுறவில்லையா? ස්වර්ගේ මොනවා නැති වුණත් කමන්නේ අතු ගන්න හරි හම්බුනොත් ඇති. Amen. Hallelujah. அங்க குப்பை இல்லை. அப்படின்னா நாங்கள் தான் அங்க குப்பையா இருப்போம். ස්වර්ගේ කුණු නැහැ. කුණු කියලා කියනවා අපි තමයි කුණු. Hallelujah. So ஒரே ஒரு சொல்லுங்க, ஒரே ஒரு பிறப்பு කියන්නේ එක அது ඉපදීමක්. மறுபடியும் பிறக்கிறது. ඒ නැවත ඉපදීමයි. Amen. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் යමෙක් அவன் கிறிஸ்தவனாய் இருக்கிறான். යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලද ඔහු කිතුනුවෙක්. அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ඔහු අලුත් මැවිල්ලක්. பழையன எல்லாம் ஒளிந்து போயின. சொல்லுங்க, ஒளிந்து போயின. පරණ දේ සියල්ල පහව ගියා. කියන්නේ පහව ගියා. ரீகண்டிஷன் பண்ண இல்ல, අලුත් වැඩියාවක් polish නෙමෙයි. பண்ணி வைக்க இல்ல, polish பண்ணி வைக்க இல்ல. පොලිෂ් කරලා තිබ්බේ නැහැ. Amen. renewed Christian இல்ல, අලුත් වැඩියාවුණු කිතුනුව නෙමෙයි. புது சிருஷ்டி. අලුත් කිතුනුව. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. நாங்கள் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாய் நாங்கள் இருக்க வேண்டும், இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. අපි හැම කෙනාම අලුත් මැවිල්ලක් වෙන්න ඕනේ. එහෙම ඉන්නවයි කියලා දේව அப்ப වචනේ இந்த කියනවා. புது சிருஷ்டி என்று சொன்னால் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், මේ අලුත් මැවිල්ල කියන්නේ මොකද්ද? ரோமர் 3வது அதிகாரம் 23 24 வசனங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், රෝම 6:23 24 වෙනි පදේ අපි බැලුවා නම් රෝම 3:23 24යි එබැවින් මක්නිසාද සියල්ලෝම පව්කොට දෙවෙනාසගේ මහිමෙන් හීනව සිටිති. එබැවින් ඔහු උන්වහන්සේගේ අනුග්‍රහයෙන් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල තිබෙන මිදීම කරුණ කොටගෙන නොමිලේ ධර්මිෂ්ඨ කරුණ ලබන්නෝ වෙති. Amen. Hallelujah. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையில் இருந்து விழுந்து விட்டோம். සියල්ලෝම පව්කොට දේව මහිමෙන් හීනව සිටිනවා. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே දෙවෙනාසගේ අනුග්‍රහයෙන් நாங்கள் என்ன ஆக்கப்பட்டோம்? අපි කොහොමද ඉන්නේ දැන්? நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம். අපව ධර්මිෂ්ඨ කරුණ ලැබුවා. Amen. Hallelujah. Hallelujah. எங்களுக்கு நீதி வழங்கப்பட்டது. අපට ධර්මිෂ්ඨකම ලබා දීලා பாவம் තියෙනවා. செய்த ஆத்மா சாக வேண்டும். පව් කරපු ආත්මයක් මැරෙන්න ඕනේ. நாங்கள் யாரும் எங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாது. ඒක අපිට ඒකෙන් බේරෙන්න බෑ. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், என்னை போல நல்லவன் இல்லை என்று சொல்றது அது சுத்த பொய். අපි නිතරම කියනවා මං වගේ හොඳ කෙනෙක් නැහැ කියලා. ඒක බොරුවක්. நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து அப்ப தேவ மகிமையில இருந்து விழுந்து අපි விட்டது. සියල්ලම පව් කොට දේව මහිමෙන් හීනව සිටිනවා. தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரியவர்களாய் இருந்தோம். දෙවියන් වහන්සේගේ විනිශ්චයට අපි ලක් විය යුතුයි. Amen. ஆனாலும் නමුත් கிறிஸ்து என்ற இரட்சகர் ක්‍රිස්තුස් වහන්සේ කියන ගැලවුම් කරු எங்களுடைய பாவங்களை அவர் தான் சுமந்து අපේ පාපේ උසුලාගෙන எங்களை நிராயுரபாதியாக்கி விட்டார். අපව නිර්දෝෂ කළා. எங்களை நீதிமான்களாக்கி අපව விட்டார். ධර්මිෂ්ඨ කළා. இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே ඔබගේ ජීවිතේ கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ක්‍රිස්තුස් වහන්සේ ගැලවුම් කරස உங்களுடைய පිළි අරගෙන பாவ மன்னிப்பை நீங்கள் எடுக்கும் பொழுது පව් සමාව ගන්නකොට உங்களுடைய பேருள்ள இடத்திலே எல்லாம் தெளிவாக அளிக்கப்பட்டு ஒரு புது பேப்பர் தான் இருக்கு.
ඔබගේ නම සඳහන් පොතේ සියල්ලම මකලා අලුත් පිටුවක් දෙවියන්වහන්සේ ලබා දීලා තියෙනවා. That is the new creation. ඒක තමයි අලුත් මැවිල්ල. அதான் பழையன எல்லாம் ஒளிந்து போயிற்று. පරණ සියල්ලම පහව ගියා. அதை தேடி பிடித்து கண்டு புதுப்பித்து அதை போர்வது அல்ல. ගෙනල්ලා හොයලා බලලා අලුත් කරන එක නෙමෙයි. எங்களுக்காக வழக்கொண்டிருந்தது. අපට කියලා නඩුවක් அந்த තිබුණා. வழக்குக்கு நீதிபதி வந்திருந்தார். ඒ நடுවට විනිශ්චයකාරයා ආවා. அதற்கு ஒரு வக்கீல் ஒன்று வந்திருந்தார். ඒකට නඩු පෙරකදොරුවෙක් ඇවිල්ලා හිටියා. Amen. Hallelujah. அன்று இயேசு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல மௌனமாய் போனார். එදා යේසුස් වහන්සේ බැටළු පටුවෙක් මෙන් නිශ්ශබ්දව ගියා. இப்போ இந்த கேஸ் கோர்ட்ஸுக்கு வந்த பொழுது මේ නඩුව උසාවියට ආපුවාම நாங்களே அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல மௌனமாய் இருக்க வேண்டும். අපි තමා පහර ලබන්ට යන බැටළු පැටුවෙක් වගේ නිශ්ශබ්දව நீங்க ඉන්න செய்த ඕනේ. குற்றங்களுக்கு வாதாட முடியுமா? ඔබ කරපු වැරදි වලට නඩු කියන්න පුළුවන්ද? நாங்கள் இப்போ கூசாமல் மற்றவர்களுக்கு நாங்கள் கை காட்டி கதைக்கிறோம். දැන් අපි බය නැතුව අනිත් අයට ඇඟිල්ල දික් කරලා කතා කරනවා. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். අනිත් අය වරදටපත් කරනවා. எங்களை மூன்று மடங்கு இங்கே எங்களுக்கு வருது. ඇඟිලි තුනක් අපේ පැත්තට තියෙන්නේ. நாங்கள் யாரும் குற்றப்படுத்த முடியாதபடி எல்லாரும் குற்றவாளிகளாயிருக்கிறோம். අපි කාටවත් අපිට වරදපත් කරන්න බෑ. අපි ඔක්කොම වැරදිකාරයෝ. எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவினாலே අප වෙනුවෙන් මැදිහත්කාර කරනා යේසුස් වහන්සේ නිසා நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு අපි ධර්මිෂ්ඨ කරනු ලබ எங்களுடைய வழக்கு கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகி அப்படி ஒரு காரியம் நடந்ததாகவே தெரியாது. අපේ නඩුව සම්පූර්ණයෙන්ම ඉවත් වෙලා එවැනි දෙයක් සිද්ධ වුණාදෝ කියලා හොයන්නත් கிறிஸ்து බෑ. அவ்வளவு பெரிய கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறார். දෙවියන්වහන්සේ ඇත්තට විශාල කරුණාවක් අපට ලබා So, දුන්නා. புது சிருஷ்டி என்று சொல்லுகிறது අලුත් මැවිල්ලක් කියන්නේ a new fresh beginning of life. අලුත් ජීවිතයක ආරම්භයක්. Amen. நீங்கள் பிறந்த திகதியை உங்களுக்கு மனதில் இருக்கோ இல்லையோ தெரியாது. ඔබගේ උපන්දිනය ඔබට මතකද නැද්ද දන්නේ නැහැ. ஆனால் நீங்க ரட்சிக்கப்பட்ட திகதி நிச்சயமாய் உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். නමුත් ඔබ ගැලවීම ලැබු දවස අනිවාර්යෙන් ඔබේ මතකයේ තියෙන්න அன்றையில ඕනේ. இருந்து ஒரு புது ரெக்கார்டு உங்களுடைய பேரிலே அங்க මොකද එදා ඉඳලා අලුත් වාර්තාවක් සටහන් වෙනවා. அதிலே என்ன எழுதப்படுகிறது என்பதுதான் முக்கியம். ඒකේ මොකද්ද සඳහන් වෙන්නේ? ඒක තමයි වැදගත්. Amen. Hallelujah. கிறிஸ்துவினிடத்திலே வந்து நீங்கள் அந்த பாவ மன்னிப்பை பெற்ற பொழுது ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளே நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ වෙතට ඇවිල්ලා පව් සමාව ලබා ගන්න විට අලුත් ආරම්භයක් ඇති වෙනවා. இனி உங்களை குற்றப்படுத்த பழைய பாவங்களிலிருந்து உங்களை குற்றப்படுத்த யாரும் இல்லை. ඒ පරණ පව් වලට ඔබ වරදටපත් කරන්න කවුරුත් නැහැ. ஆனால் அநேகர் இதை அறியாமல் புது பாவங்கள் உங்களுடைய புது ரெக்கார்ட்ல போகுது என்பதை மறந்துடுறீங்க. නමුත් අමතක කරන්න එපා අලුතෙන් කරපු පව් ඔබගේ සටහනට ඇතුළත් වෙනවා. எழுத முடியாத பேப்பர் அல்ல. ලියන්න බැරි පේපර් නැහැ. புது பேப்பர் என்றபடியா எழுத முடியாது என்றல்ல. අලුත් පේපර් එකක් නිසා ලියන්න බැහැ කියලා නැහැ. Amen. Hallelujah. சத்துரு பல போதனைகளை கொண்டு வந்து திரும்பவுமாய் உங்களை அங்கு வஞ்சிக்க எத்தனிக்கிறார். සතුරා බොහෝ උපායන් ගෙනල්ලා බෝ රවට්ටන්න උත්සාහ அதான் කරනවා. கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:1. ගලාති 5:1 කියනවා. நீங்கள் திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்க போகாதீங்க. ඔබ නැවත වාරයක් වහල්කමට යන්න එපා. Amen. ரோமர் 8:1 சொல்லுகிறது. රෝම 8:1 කියනවා. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නම් அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ඔහුව වරදට පත් කිරීමක් නැහැ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. கர்த்தர் எங்களுக்கு அந்த வழக்கிலே வெற்றியை தந்திருக்கிறார். දෙවෙනාසේ නඩුවේ අපිට ජයග්‍රහණය දුන්නා. ஆனபடினாலே தண்டனைக்கு இனி நாங்கள் உரியவர்கள் அல்ல. ඒ නිසා අපි ඒ දඬුවමට අයිතියි ஆனால் ஒரு නෙමෙයි. புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். අලුත් ආරම්භයකට දෙවෙනාස ඔබටත් මටත් අවස්ථාවක් ලබා දීලා තියෙනවා. பக்கத்துல பாருங்க, சந்தர்ப்பம் ஒன்று தந்திருக்கிறார். ළඟ සින්න කෙනාට කියන අවස්ථාවක් ලබා දීලා எப்படி තියෙනවා. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்க போறீர்கள்? කොහොමද ඔබගේ ජීවිතය හදාගන්න යන්නේ? எப்படி நீங்கள் அமைக்க போறீர்கள்? කොහොමද හදන්න යන්නේ ජීවිතේ? Amen. ஆனால் ஒன்றை மறந்துடக் கூடாது. එකක් අමතක කරන්න එපා. இந்த பழைய அச்சு இன்னும் இங்கே இருக்குது. මේ පරණ අච්චුව තමයි තාම මෙතන තියෙන්නේ. எங்களுடைய சிந்திக்கிற வடிவம், අපි සිතන ආකාරය, எங்களுடைய சுபாவங்கள், අපගේ ස්වභාවයන්, எங்களுடைய பழைய காரியங்களை, எங்களுடைய மாம்சத்திலே சில காரியங்களை நாங்கள் சிந்திக்கிற விதங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். අපි මාංශාකාරව අපි සිතන රටාව ඔක්කොම වෙනස් කරගන්න Today ඕනේ. this is the battle.
මේක අදයි අභියෝගය. Amen. Hallelujah. எங்களுடைய சிந்தனையின் வடிவம் மாற்றப்படணும். අපේ සිතුවිලි රටාව වෙනස් වෙන්න அதற்கு ඕනේ. தான் இது வேண்டும். ඒකට තමයි මේක ඕනේ. கிறிஸ்துவின் சிந்தனை எங்களுக்குள்ளே வர வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිලි අප තුළ එන්න கிறிஸ்துவை ඕනේ. கிறிஸ்து சிந்திக்கிறது போல நாங்கள் சிந்திக்க பழக வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ සිතන ආකාරයෙන් අපි හිතන්න ඕනේ. இன்று எங்களுடைய யுத்தம் எங்களுக்குள்ளே நடக்கிறது. பழைய மாம்ச சிந்தைக்கும் புதிய மனுஷனுடைய சிந்தைக்கும். පරණ මනුස්සයාගේ සිතුවිලි සහ අපේ අතුලාන්තයේ සිද්ධ වෙන සිතුවිලි. Amen. Hallelujah. හalleluya. ஒரு ஸ்டாண்ட் பை வயர் மைக் கொண்டு வைக்கணும். Praise God. Hallelujah. Right? எங்களுடைய சிந்திக்கிற விதத்தை மாற்றினால் தான் எங்களுடைய புதிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் மெய்யானதை நன்மையானதை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். අපි සිතන රටාව වෙනස් කරගත්තොත් තමා අලුත් ජීවිතය කරා අපට යන්න පුළුවන් වෙන්නේ. So the first thing is when you are new creation, it's a new beginning. ඔබ අලුත් මැවිල්ලක් නම් ඒ කියන්නේ අලුත් ආරම්භයක්. Amen. சில பேர் சிறையில போயிட்டு வந்த அப்புறம் சொல்வார்கள் ஒரு புதிய ஆரம்பமான வாழ்க்கையை வாழ வேணும். සමහරක් අය සිරබාරේ ඉඳලා එළියට ආපුවම කියනවා අලුත් ආරම්භයක් කියලා කියනවා. Amen. ஆனால் பாத்தீங்கன்னா 3 மாதம் திரும்ப சிறை வாசல்ல நிப்பார்கள். බැලුවා නම් ආයෙ මාස 3කින් ආයෙ යනවා හිරකෙදටම. அவர்களுக்கு வேற எந்த வழியில சிந்திக்கிறது தெரியாது. මොකද උන්ට වෙනම ආකාරයෙන් සිතන්න දන්නේ නැහැ. அதுதான் சொல்லப்படுகிறது. ඒකයි කියන්නේ ஒரு போத வஸ்துக்களே பிடிபட்டவன் මද්ද්‍රව්‍යයට ඇබ්බැහි වෙච්ච කෙනෙක් அல்லது கொலை குற்றத்திலே பிடிபட்டவர்களுக்கு මරණයකට සම්බන්ධ වෙච්ච කෙනෙක් ரீஹபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று வச்சிருக்காங்க. மறுவாழ்வு உருவாக்கும் ஒரு ஸ்தானம். පුනරුත්ථාපන කඳවුරු තියන් කියලා දෙයක් තියෙනවා. பக்கத்துல பாச்சவங்க சரியான இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ඔබට ළඟ සින්න කෙනාට කියන්නේ ඔබ ඉන්නේ හරි තැන. தேவனுடைய சபை தான் දෙවනාසක සභාව තමා எங்களுக்கு மறுவாழ்வுக்கு கற்றுக் கொடுக்கிற இடமும் எங்களை பழக்குவிக்கிற இடமாய். අපේ ජීවිතය පුනරුත්ථාපනය කරන තැන. சில சபையை குறித்து சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். සභාව ගැන සමහරක් දේවල් ඔබ දැනගන්න ඕනේ. உங்களுக்கு சபை தேவையே அல்லாமல் சபைக்கு தேவை உங்களே அல்ல. ඔබට සභාව අවශ්‍ය මිස සභාව ඔබට எங்களுக்கு අවශ්‍ය சபை வேண்டும். අපට සභාව අවශ්‍යයි. எங்களுக்கு தேவனுடைய வழிநடத்தல் வேண்டும். අපට දෙවනාසේ මඟ පෙන්වීම இல்லாவிட்டால் ඕනේ. நாங்கள் திரும்பவுமாய் நாங்கள் சிக்கப்பட போகிறோம். එහෙම නැත්නම් ආය අපි අසුවෙන්ට යනවා. Amen. Hallelujah. தெரு ஓரத்திலே அடிக்கப்பட்டு குற்றுயிராய் இருந்தவனை சமாரியன் எடுத்துக்கொண்டு நல்ல சமாரியன் எடுத்து යහපත් සමාරිතාන්‍යවරේ කතාව අපි දන්නවා පාරේ පහර ලැබලා හිටපු මිනිස්සයව Amen. திராட்சரதத்தினாலே அவனுடைய காயங்களை கழுவினான். ඔහුව පවිත්‍ර කරලා සෝදලා தன் சொந்த வாகனத்திலே ஏற்றினான். ඔහුගේම வாහනේ எங்கே නගවගෙන கொண்டு வந்தான்? சத்திரத்துக்கு கொண்டு வந்தான். කොහෙටද ගෙනාවේ තානායමට. ஏனென்றால் அவன் தேற வேண்டும். ඔහුට සනීපයක් ඕනේ. தன் வழியை காணக்கூடியதாய் இருக்க வேண்டும். ඔහුගේ ජීවිතය දැනගන්න පුළුවන් වෙන්න ඕනේ. சபைக்கு நீங்கள் வரும் பொழுது தேவன் உங்களுக்காக வைத்த வழியை அங்கு ஆவியானவர் காண்பிக்கிறார். සභාවට ආපුවම දෙවෙනාසේ ආත්මයන් වහන්සේ පෙන්වනවා දෙවෙනාස ඔබටගේ பல காரியங்களை நாங்கள் பேசிக்கொண்டே போகிறோம். ඒ නිසා තමයි අපි ඔබට ගොන්වන්නේ. ஆனால் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். දෙවියන් වහන්සේට අවශ්‍ය දේ දෙවෙනාස ඔබට දෙනවා. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். කන් නැත්තව අසත්වා කියලා කියනවා. Amen. என்றால் இனி நீங்கள் சாக்கு சொல்ல முடியாது. තවත් ඔබට හේතු කියන්න බෑ. எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. මම දන්නේ නැහැ කියලා කියන්න බෑ. சொல்லுங்க, கர்த்தர் பேசுகிறார். කියන්න දෙවෙනාස ඔබට කතා කරනවා. Amen. Hallelujah. ஆனபடினாலே தயவு செய்து சபையை ஒரு 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 உலக ரீதியான காரியமாக எண்ணாதீங்க. ඒ නිසා සභාව කියලා කියන්නේ ලෝකාකාර දෙයක් කියලා හිතන්න එපා. அந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் உட்பிரவேசித்து இதில் வந்து உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். එවැනි සිතුවිල්ලකින් ඔබ මෙතන වාඩි වෙලා ඉන්නවා නම් කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். දේව හඬ අහන්න தேவனுடைய ඕනේ. வழிநடத்தலை நான் காண வேண்டும் දෙවනාසේ මඟ පෙන්වීම ලබන්න என்று ඕනේ. சொல்லி நாங்கள் வரும் பொழுது එහෙම කියලා එනකොට Amen. Hallelujah. அது நானா இருந்தால் என்ன, யாரா இருந்தால் ඒක මම වෙන්න පුළුවන් කවුරු හෝ වෙන්න පුළුවන්. Amen. நான் இங்கே வரும் பொழுது மற்றவர்கள் பேசும் பொழுது மற்றவருடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது நான் கற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். මෙතනට ඇවිල්ලා අනිත් අය කතා කරද්දී சாட்சி ආදී දෙවෙනාසේ මට நாங்கள் උගන්වනවා. எல்லாரும் அவருடைய பாடசாலையிலே இருக்கிறோம். අපි හැම කෙනාම දෙවෙනාසේගේ පාඨශාලාවේ ඉන්නවා. பவுலே சொல்லுகிறார், நான் தேறினேன் என்று சொல்லாமல்
මම සියල්ලම උගත් කියලා කියන්නේ නැතිව நான் தேறும்படியாக என்னை முன்னுக்கு தள்ளுகிறேன். මම ඉගෙන ගන්නා පිණිස ඉදිරියට යනවා. நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை. මම ලබා ගත්තයි இந்த කියලා කියන්නේ ஓட்டத்தை නැහැ. ஓடி முடிக்க வேண்டும் என்று வருகிறேன். මේ දිවීම කෙලවර කරන්න මම இந்த එනවා. தாழ்மையும் இந்த 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 வாஞ்சையும் இல்லை என்று சொன்னால் මේ ආසාව මේ පිපාසය නැත්තම් நாங்கள் ஆகடிகம் பண்ணுகிறோம் அல்லது உலக வேஷத்தை போடுகிறோம். එහෙම නැත්තම් අපි නිකන් බොරුවක් මෙතනට අවිල්ලා කරන්නේ. ஆமென். ஹalleluya. நாங்கள் அதிகமாக போலியாக வாழ்ந்து பழகிட்டோம். අපි බොහෝ විට මායාකාරීව ජීවත් වෙලා පුරුදු වෙලා எங்களுக்கு ஏற்ற விதமாக சைனாக்காரன் என்னவெல்லாம் செய்து தர்றான். අපිට ඕන විදියට චීනි ඕන දෙයක් හදලා දෙනවා. ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ආසා කරන හැම දෙයක්ම දෙනවා. போலியாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு. බොරු ජීවිතයක් ගත කරන්නේ. ஆமென். ஹalleluya. உலகத்தில் சகலதும் போலியாக இருக்கிறது. මේ ලෝකේ සියල්ලක්ම මායාවක්. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அந்த போலிக்குள்ளே விழுந்திடக் கூடாது. කිතුණුවන් වන අපි මේ මායාවට අසු වෙන්න හොඳ නැහැ. வாழ்க்கையின் விலை மதிப்பை நாங்கள் அறிய வேண்டும். ජීවිතේ වටිනාකම දැනගන්න ඕනේ. நீங்கள் வெளியேற பெற்ற பக்கத்துல பாருங்க, நீங்க வெளியேற பெற்றவர்கள். ළඟසින්න කෙනාට කියන්න ඔබ අනර්ග කෙනෙක්. Amen. Hallelujah. You have to be serious. ඔබේ ජීවිතේ වටිනාකම තේරුම් ගන්න. ஏன்னா நாங்கள் இந்த பூலத்துக்குரியவர்கள் அல்ல. මොකද අපි මේ පොළවට අයිති நாங்கள் නෙමෙයි. தற்காலிகமாய் இருக்கிறோம். අපි తాවකාලිකව சொல்றாரு இந்த கூடாரத்திலே தற்காலிகமாய் இருக்கிறோம். අපි මේ කූඩාරමේ இன்றைக்கு తాවකාලිකව இரவுக்கு ඉන්නේ. கத்தர் வர முடியும். මේ රාත්‍රියේ அல்லது උන්වහන්සේ இப்ப එන්න நாங்க පුළුවන්. பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கத்தர் வர முடியும். මේ වෙලාවේ උන්වහන්සේ එන්න පුළුවන්. வாசலுக்கு போகும் பொழுது கத்தர் வர முடியும். ගෙදර යනකොට උන්වහන්සේ එන්න அவரோடு පුළුවන්. நாங்கள் போவோமா? අපි උන්වහන්සේ සමග යයිද? පාස්ටර් බොරු කියන්නේ එපා. යේසුස් වහන්සේ එහෙම එන්නේ නැහනේ. ආවුත් මොනවද කරන්නේ? වන්දා என்ன செய்யறது? උන්වහන්සේ ආවන මොනව කරන්නද? யாரோ எனக்கு ஒரு முறை சொன்னார்கள். කෙනෙක් මට කිව්වා මෙහෙම. பரலோகத்தில் இயேசு 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 என்று நீங்க சொல்றீங்க, நான் வேலை செய்கிற நாட்கள்ல. මම රැකියා කරන ස්වර්ග රාජ්‍යයේ යේසුස් යේසුස් வேலை කියලා කියනවා. முடிஞ்சோன வேதத்தை தூக்கி கொண்டு ஓடுறிய நேர ஜெயிச்சுக்கான்னு சொல்லி. වෙලාව ලැබෙනකොට බයිබලය අරගෙන සභාවට දුවනවා. அவன் கேட்டான், උහානවා நீ மரித்து மேலுக்கு போய்க்கல, ඔබ මැරිලා ඉහළට යනකොට பரலோகம் ஒன்று உண்டு இல்லைன்னா நீ என்ன செய்வாய்? ස්වර්ගය කියලා දෙයක් නැත්තම් ඔබ මොනවද කරන්න යන්නේ? அப்ப நான் சொன்னேன், එතකොට මම කිව්වා போன பிறகு அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் என்ன செய்ய முடியும்? திரும்பி வரையலாது. ගියන් පස්සේ එහෙම දෙයක් තිබුණයි කියලා දැනගත්තා නම් ආයෙන්න බෑනේ. ஆனா அங்கால இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்ப நல்லா தானே இருக்கிறேன். එහෙ නැහැයි කියලා කිව්වට කමක් නැහැ. දැන් මම හොඳට නේ ඉන්නේ. குடிச்சு வெறிச்சு வேசித்தனம் எல்லாம் இல்லையே, වෛශ්‍යාකම් බීමත් ஆரோக்கியமா இருக்கிறேன். මම හොඳට තමයි ඉන්නේ. தைரியமாய் ஆண்டவரை 120 வருஷம் தாரமட்டு கேட்கிறேன். ධෛර්යව ඉල්ලන්න පුළුවන් අවුරුදු 120ක් මට දෙන්න කියලා. புரியுதா நான் சொல்றது? තේරෙනවද මං කියන දේ? உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் பவுல் அழகாக சொல்லுகிறார். මේ ලෝකේ බොහෝ දේවල් ගැන පෞල් තුමා ලස්සනට කියනවා. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, සියල්ලම අත්දකින්න මට අයිතිවාසිකමක් තියෙනවා. எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. නමුත් ඒ සියල්ල මට සුදුසු දේවල් නෙමෙයි. எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு போறதற்கு. අපෝ සුදුසුම් කරන්න ඕනේ අපේ ගෙදරට යන්න. Amen. Hallelujah. Praise be to God. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. ஆமென். ஹalleluya. அதிகமாக நாங்கள் இங்க இருந்து போயிட்டு நாங்கள் வீட்டில் போயிட்டு டட்டடங் அம்மா நான் வந்துட்டேன்னு அம்மா வந்து என்ன புள்ளியா? අපේ ගෙදරට ගිහිලා කියනවා අම්මේ මං ආවයි කියලා අම්මා අහනවා මේ මගේ දරුවෙක්ද? ஏன்னா அங்க இருந்து வரைக்கும் நாங்கள் வித்தியாசமான குலம், இப்போ போறது வித்தியாசமான குலம். එහෙ ඉඳලා එනකොට එක විදියක් දැන් අපි මෙහෙ ඉඳලා යනකොට තව විදියක්. கர்த்தரை சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. දෙවියන් වහන්සේව සර්ප්‍රයිස් කරන්න බෑ. இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியமும், எங்களுடைய சிந்தனையிலே போற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு நன்றாக தெரியும். අපි මෙතන කරන හැම දෙයක්ම අපේ සිතිවිලි වල සිතන හැම දෙයක්ම උන්වහන්සේ හොඳ ආකාරව දන්නවා. Amen. Hallelujah. அப்ப fresh starting, අලුත් ආරම්භයක්, clean page. අලුත් පිටුවක්. Amen. ரெண்டாவது புதிய உறவு முறை. ඊළඟට අලුත් සම්බන්ධතාවයක්. ஆண்டவரோடு நாங்கள் ஒரு புதிய உறவு முறையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். දෙවියන් වහන්සේක අලුත් සම්බන්ධතාවයක් අපි ඇති කර ගන්නවා. Amen. Hallelujah. மார்க்கு 3வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், මා 3 වෙනි 4 පරිච්ඡේදයේ பேர் හතර දෙනෙක් ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். මිනිස්සෙක් උස්සන් එනවා. இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். යේසුස් වහන්සේ ගාවට එනවා. அவன் அங்கு இறங்கி போறதற்கு இடமில்லாதாலே
கூரிய பிச்சு கீழே போட்டுட்டாங்க. යේසුස් වහන්සේ ගාවට එන්න ඉඩක් නැති නිසා වහලේ ගලෝලා එතනින් බස්සනවා. Amen. Hallelujah. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். යේසුස් වහන්සේ කියපු වචන කියවලා බලන්න. ஆண்டவர் என்ன சொன்னார்? යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? மகனே. දරුවා. Amen. முதலாவது உறவு முறை பக்கத்துல இருக்க பாருங்க. முதலாவது ஆண்டவரோடு உறவு முறை. පළවෙනි එක උන්වහන්සේ එක්ක சிருஷ்டி සම්බන්ධතාවය. என்று சொல்லும் பொழுது අලුත් මැවිල්ලක් முதலாவது කියනකොට ஆண்டவரோடு உறவு முறை. மனைவி கணவனுக்குள்ள இருக்க உறவு முறைக்கு மேலாக முதலாவது ஆண்டவனோடு உறவு முறை இருக்க வேண்டும். ස්වාමි පුරුෂ භාර්යාව සමග නෙමෙයි ඉස්සෙල්ලාම දෙවෙනි අහසක සම්බන්ධතාවයක්. என்றால் யாரும் யாருக்காக வழக்காட முடியாது. කාටවත් කා වෙනුවෙන්වත් පෙනී ඉන්න බෑ. that man that money that ticket. Amen. உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் தான் வேண்டும். ඔබේ ටිකට් එක ඔබ තමා ගන්න ඕනේ. Amen. அப்போ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே. දෙවෙනි යේසුස් වහන්සේ උට කියන පුත්‍රයා. Amen. ஆனால் அந்த நிலைக்கு நீ வர முடியாமல் இருக்கிறாய். නමුත් ඒ தත්ත්වයට ඔබට එන්න බෑ. ஏன் உனக்கும் எனக்கும் இடையிலே பாவம் இருக்கிறது? ඇයි ඔබයි මාය අතර තියෙන පාපය? அப்ப அவர் சொல்லுகிறார் උන්වහන්සේ කියනවා மகனே පුත්‍රයා உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ඔබේ පව් වලට සමාව ලබා දුන්නා. படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ඔබේගේ යහන රැගෙන நீ යන්න. வந்த காரியம் நல்லது. බාපු එක හොඳයි. இப்போ நீ திமிர்வாதக்காரனாய் இருக்கிறாய். ඔබ අංශභාග රෝගියෙක්. உனக்கு ஒரு வாழ்வு வேண்டும் என்று வந்திருக்கிறாய். ඔබට අවශ්‍යතාවයක් තියෙන නිසා ඇවිල්ලා உன் ඉන්නේ. சிநேகிதர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ඔබගේ මිත්‍රයන් ඔබ මෙතනට ගෙනාවා. ஆனால் உனக்கு ஒரு புது வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் ඔබට අලුත් ජීවිතයක් ඕනේ නම් உறவு முறையை ஏற்படுத்திக் கொள். සම්බන්ධතාවයක් ඇති කරගන්න. பக்கத்துல பாருங்க உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ළඟ සිටින කෙනාට කියන සම්බන්ධතාවයක් ගොඩනගා ගන්නට. Do you have a personal relationship with Christ Jesus? ඔබට තියෙනවද යේසුස් වහන්සේ සමග පෞද්ගලික සම්බන්ධතාවයක්? நான் இதுல இருந்து எவ்வளவு பேசலாம். මම මෙතන ඉඳලා හුඟක් දේවල් කතා කරන්න ஆயிரம் පුළුවන්. பிரசங்கம் பிரசங்கிக்கலாம். දේශනාවන් දහසක් කරන්න පුළුවන්. Amen. எத்தனையோ பாட்டுகள் பாடலாம். ගායනා කරන්න පුළුවන් ගීතිකාවන්. ஆனால் எனக்கும் அவருக்கும் உண்மையான உறவு முறை இல்லை என்று சொன்னால் அத்தனையும் வீண். උන්වහන්සේ මා අතර සැබෑ සම්බන්ධතාවයක් නැත්තම් මේ සියල්ලක්ම නිෂ්ඵලයි. வான வெளியிலே வீண் தம்பம் அடிக்கிறவனாயிருப்பேன். මම නිකන් අහසේ අඬ නගන පිත්තල හා සමානයි. Amen. Hallelujah. Praise be to God. எபேசியர் 2:13 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் එපිස 2:13 බැලුවනම් எபேசியர் එපිස Amen. නමුත් වරක් දුර සිටියා නුඹලා දැන් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුළ උන්වහන්සේ ලේ කරන කොටගෙන ලං කරනු ලැබුවෝය. Amen. Hallelujah. Hallelujah. நாங்கள் பாவத்தினாலே நாங்கள் தூரமாய் இருந்தோம். පාපය නිසා අපි දුරස්ව සිටියා. ஏசாயா 59:1 சொல்லுகிறது යේසායා 53 එක කියනවා பாவமே எங்களுக்கு கர்த்தருக்கும் இடையிலே பிரிவினையை அல்லது பிளவை கொண்டு வந்திருக்கிறது. පාපය තමයි දෙවනාසයි අපේ අතර වෙන් කිරීමක් කළේ. ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு அவரோடு நாங்கள் இணைக்கப்படுகிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ ලේ කරන කොටගෙන අපව ලං කරනු ලැබුවා. அப்போ முதலாவது எங்களுக்கு ஒரு புது ஆரம்பம். ඉස්සෙල්ලාම අලුත් ආරම්භයක්, அது ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம். අලුත් මැවිල්ලේ අත්දැකීමක්. அந்த புது சிருஷ்டியாய் வந்தவர்கள் ඒ අලුත් මැවිල්ලක් වුණු අය தேவனோடு ஒரு புதிய உறவு முறையை காண வேண்டும். දෙවියන් වහන්සේ එක්ක අලුත් සම්බන්ධතාවයක් දැක ගන්නට ඕනේ. Amen. ஏரோது ராஜா இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது හෙරෝද් රජ්‍යෝ යේසුස් වහන්සේ ගැන ආරංචි වුණාම அவன் ஒரு விரோதியை பார்த்தான். ඔහු දැක්කේ විරුද්ධකාරයෙක්. Amen. ஜனங்கள் அவரை பார்த்த பொழுது ஒன்றையும் அறிந்து கொள்ளவில்லை. සෙනඟ දැක්කම කිසිම දෙයක් දැනගත්තේ නැහැ. ஆனால் மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து நிதானித்தாள். නමුත් මරියතුමිය සියල්ලම හදවතේ තියාගෙන කල්පනා කළා. Amen. Hallelujah. இதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். මේ ගැන ඔබ හිතලා බලන්න. யாரும் உங்களை நிதானிக்க முடியாது. කාටවත් බෑ ඔබ විනිශ්චය කරන්නට. உங்களை நீங்க தான் நிதானிக்க வேண்டும். ඔබ ගැන ඔබයි වග කිය යුත්තේ. அதான் ராப்போசனத்தின் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், வேதம் சொல்லுகிறது, ඒ නිසා තමයි රාත්‍රී භෝජනයේ දේවචන ஒருவன் කියන්නේ தன்னை தானே ஆராய்ந்து பார்க்கட்டும். තම තමා ඔහුව විනිශ්චය කර බලන්න ඕනේ. அவருடைய அந்த வெளியேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டதே උන්වහන්සේ අනාර්ගලයේ වැගුරුන් ලැබුවා. நான் அவரோடு உறவு முறையை வைத்திருக்கிறேனா? උන්වහන්සේක මට உரிமை සම්බන්ධතාවයක් තිබේද? கொண்டாடுவதற்காக අයිතිවාසිකම මට தைரியமா තිබේද? இந்த கிருபாசன தண்டைக்கு வரக்கூடிய ධෛර්යවත්ව මේ කරුණාවේ සිංහාසනය වෙතට ළඟා වෙන්න. மூன்றாவதாக எங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் வருகிறது, அடையாள அட்டை. තුන් වෙනුව අපිට අලුත්
හැඳුනුම්පතක් හම්බ වෙනවා. Amen. Hallelujah. Hallelujah. புதிய பத்தக்கா பழைய ரெசிடென்சி போயிட்டுது. පරණ පුරවැසි භාවයේ ගියා දැන් අලුත් හැඳුනුම්පතක්. Amen. Hallelujah. அது மொபைல்ல தான் வருமா? இல்ல. ඒක මොබයිල් එකේ දෙන්නේ නැහැ. இங்க வர வேண்டும். හදවත එන්න ඕනේ. சொல்லுங்க இங்க வர வேண்டும். කියන්න මෙතන එන්න ඕනේ. உங்களுடைய அடையாளம் நீங்கள் யார்? හැඳුනා ගැනීමේදී ඔබ කවුද? நீங்கள் யார்? ඔබ කවුද? 1 பேதுரு 2வது அதிகாரம் එක පේතෘස් දෙවෙනි පරිච්ඡේදයේ 9வது 10வது வசனம் சொல்லுகிறது. 9 10 පද அவர் කියනවා. எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார். උන්වහන්සේ අප රජවරුන් ලෙස පූජකයන් ලෙස කැඳෙව්වා. Amen. Hallelujah. நீங்கள் எந்த நிலையிலே இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ඔබ හිටියේ තත්ත්වය ஆனால் මොකක්ද කියලා உங்களுடைய දන්නේ නැහැ. புதிய நிலை ඔබගේ අලුත් තත්ත්වය ராஜாதி ராஜனுக்கு கீழே රජුන්ගේ நீங்கள் රජයට ராஜாக்களாகவும் ඔබ රජවරුන් ලෙස அவருக்கு ஊழியம் செய்யவும் ඔබට උන්වහන්සේට සේවය කරන්න அவருக்கு ஆராதனை செய்யவும் උන්වහන්සේට නමස්කාර உங்களை කරන්න கர்த்தர் ஆசாரியர்களாய் லேவியராக மாற்றி இருக்கிறார். දෙවෙනාස් ඔබ පූජකයන් වරයන් ලෙස ලෙවීවරුන් ලෙස වෙනස් කරලා So you have තියෙනවා. a new identity. අලුත් හැඳුනුම්කමක්. Amen. நாங்கள் இதிலே மிகவும் சந்தோஷப்படணும் எப்படி சொல்லுதல் என்று தெரியுமா? අපි සමහරකට සතුටු වෙනවා කොහොම කියනකොටද? நான் இயேசுவின் பிள்ளை. මම යේසුස් වහන්සේගේ දරුවෙක්. நான் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். මම මේ ගැන පොඩ්ඩක් හිතලා බැලුවා. நாங்க தந்திரக்காரர். අපි කපටි. ஏன்னு சொன்னால் ඇයි කිව්වනම් பிள்ளை தவறு விடைக்கல දරුවෝ වැරදි කරනකොට நாங்கள் என்ன சொல்றோம்? අපි මොනවද කියන්නේ? சின்ன பிள்ளை தானே. පොඩි දරුවෙක් නේද? அந்த பிள்ளைக்கு என்ன தெரிய ඒ போகுது? දරුවට මොනවද දන්නේ? நீங்க சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் ඔබ කියන හැම වචනයක්ම உங்களுக்குள்ளே ஒரு படத்தை கொண்டு வருகிறது. ඔබ තුල චිත්‍රයක් මවනවා. Amen. Hallelujah. அங்கே ஒரு பிம்பத்தை கொண்டு வருகிறது. එතන ඇවිල්ලා චිත්‍රයක් හැදෙනවා. அதைத்தான் நீங்கள் உங்களுக்கு முன்னாக வைத்து நடக்க போறீங்க. ඒක තමයි ඔබ ඉදිරියෙන් තබාගෙනම ගමන් කරන්න යන්නේ. பக்கத்துல பாருங்க புருஷரா இருங்க. ළඟ සිටින කෙනාට කියන පුරුෂයෙක්ව ඉන්න. அது சிஸ்டர்ஸா இருந்தாலும் பரவாயில்லை சொல்லுங்க. வேதம் சொல்லுது புருஷரா இருங்க. සහෝදරයෙක් වුණත් කමක් නැහැ කියන புருஷரா இருங்கள் என்று சொன்னால் என்ன? පුරුෂයෙක්ව ඉන්න කියලා කියන්නේ මොකද්ද? பொறுப்புள்ளவர்களா இருங்க. වගකීම ගන්න. நீங்க செய்யற ஒரு சின்ன பிள்ளை என்று நாங்கள் சொல்லலாம். ඔබ කුඩා දරුවෙක් කියලා කියන්න බෑ අපට. கிறிஸ்துவுக்குள்ளே ක්‍රිස්තුස් වහන්සේ තුල நாங்கள் ராஜாக்களும் අප රජවරුන් ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். පූජකයන්ව ඉන්නවා. Amen. Hallelujah. அப்ப சின்ன பிள்ளை என்று நான் சொன்னேன். நான் கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்று சொன்னால் ஆளத் தெரியாத பொறுப்பற்ற பொறுப்பெடுக்க விரும்பாதவர்களாய் இருக்க விரும்புகிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි දරුවන් කියලා කියන්නේ අපි වගකීමක් ගන්නෙ නැහැ. වගකීමක් අපට බාර දෙන්නත් බෑ. இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வளர வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි වර්ධනය වෙන්න ඕනේ. Amen. Hallelujah. அது மாத்திரமல்ல நாலாவதாக நாங்கள் போய் அடைய வேண்டிய ஒரு புது இடம் ஒன்று இருக்கிறது. හතර වෙනුව අපි යා යුතු ස්ථානයක් තියෙනවා. பிலிப்பியர் 3வது அதிகாரம் පිලිපි 3 වෙනි පරිච්ඡේදයේ 18 தொடக்கம் 20 மட்டும் நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் 18 ඉඳලා 20 දක්වා we කියවුවා. have a new destiny to go. අපි යා යුතු ස්ථානයක් இங்கே තිබෙනවා. நாங்கள் இப்போ உலகத்திலே அநேக உலக லட்சியங்களை வச்சு கொண்டு ஓடுகிறோம். අපි මේ ලෝකයේ බොහෝ ඉලක්කයන් තියාගෙන දුවනවා. Amen. Hallelujah. Hallelujah. நாங்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அதை நாங்கள் எங்களுக்காக கட்டி முடிக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை நாங்கள் අපි வச்சிருக்கிறோம். ඒක කරන්න ඕනේ මේක කරන්න ඕනේ ඒක ගොඩ ගන්න ඕනේ කියලා ඉලක්කයන් තියන් ඉන්නවා. ஆனால் நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் ஒன்றே ஒன்றுதான். නමුත් අපි යා යුතු ස්ථානය එකයි. அங்கேதான் நாங்கள் போய் சேர வேண்டும். එතනට තමයි අපි යා යුත්තේ. எடுத்தவர்கள் வாசிப்போம் நாங்கள் පෙරලප කෙනෙක් කියවමු. பிலிப்பியர் 3:18 20. පිලිපි 3 18 ඉඳලා 20. ஆமென். ஆமென். Hallelujah. පිලිපි 3 18 සිට මක් නිසාද නුඹලාට බොහෝ වර කී ලෙසත් දැනුත් අඬමින් කියන ලෙසත් බොහෝ දෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසයට සතුරුව හැසිරෙති.
ඔවුන්ගේ කෙලවර විනාශය, ඔවුන්ගේ දෙවියෝ බඩය, ඔවුන් පාරට්ටුව නම් තමුන්ගේ ලැජ්ජාව ගණය, ඔවුන් සලකන්නේ ලෝකයේ දේවල්ය. නමුත් අපේ නාගරිකත්වයේ ස්වර්ගය. එතනින් ගැලුම්කාර වූ ස්වාමී යේසුස් වහන්සේ එනවා අපි බලා සිටිමුව. ஆமென். ஹalleluya. பக்கத்துல பாச்சவங்க இயேசு வහන්සේ එනවා. ළඟ සින්න කෙනාට කියන්නේ යේසුස් වහන්සේ එනවා. லோகே தேவ சலக்கரடேப்பா. உலக காரியங்களை நீங்கள் ரெண்டு பேர் பேசும் பொழுது எதை குறித்து பேசுகிறீர்கள்? ඔබ දෙන්නේ කතා කරද්දී මොනවා ගැනද කතා කරන්නේ? ரெண்டு பேர் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது எதை குறித்து ඔබ பேசுகிறீர்கள்? දෙන්නේ හමු වුණාම මොනවා ගැනද කතා කරන්නේ? நாங்கள் கண்டோன பிரைஸ் லார்ட் சொல்கிறோம். අපි දැක්කම ප්‍රේස් ද ලෝඩ් நல்லது. වෙනවා. හොඳයි. அடுத்த வார்த்தை என்ன வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம், பேசுகிறோம்? ඊළඟට අපි කතා කරන්නේ මොනවද? இது அங்கேதான் எங்களுடைய ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කියනවා எங்கே உங்களுடைய இருதயமோ அங்கேதான் உங்களுடைய எங்கே உங்களுடைய பொக்கிஷமோ அங்கேதான் உங்களுடைய இருதயம் இருக்கிறது. ඔබගේ වස්තුව කොහෙද? එතන තමයි ඔබගේ හදවතක් තියෙන්නේ. அப்ப இங்கு சொல்லப்படுகிறது எங்களுடைய குடியிருப்போ මෙතන කියන අපගේ නාගරිකත්වය பரலோகத்தில் නම් இருக்கிறது. ස්වර්ගයයි. ஆமென். ஹalleluya. அவர் வர போகிறார். උන්වහන්සේ එන්ට යනවා. ஆனால் நாங்கள் போக போகிறோம். අපි යන්ට යනවා. அவர் வர போகிறார் என்றால் என்ன அர்த்தம்? උන්වහන්සේ එනවයි කියන්නේ நாங்கள் තේරුම போக මොකක්ද? போகிறோம். අපි යන්ට යනවා. போக போய்க்கலாம். அங்க என்ன மிச்சத்தை வச்சிருக்கிறோம்? என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம்? ගියාම අපි මොකද්ද එකතු කරලා තියලා තියෙන්නේ? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். ඔබගේ වස්තුව ස්වර්ගයේ රැස් කරන්න. அங்கே එහෙ பூச்சி அரிப்பதில்லை, කාව කන්නේ නැහැ. கள்ளர் இல்லை. සොරුන් නැහැ. ஆமென். ஹalleluya. நீங்க போய்க்கிறது அங்கு பாதுகாப்பாக இருக்கும். ඔබ යනකොට ඒක ආරක්ෂිත වෙතන තියෙයි. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்ப ஸ்ரீலங்காக்கு இங்க இருந்து நீங்கள் அனுப்பி டிபாசிட் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ලංකාවට ඔබ සල්ලි අවල තැන්පත් කරලා තිබුණා නම් போய்க்கல டாக்ஸ் கட்டியே பாதி எடுத்துடுவாங்க. යනකොට ටැක්ස් ගහලා භාගයක් ගන්නවා. Amen. Hallelujah. ஆனா பரலோகத்தில் எந்த டாக்ஸும் இல்லை, ස්වර්ග எந்த රාජ්‍ය කිසිම ஃபைனும் இல்லை. ටැක්ස් නැහැ ස්වර්ග රාජ්‍යයේ. Amen. Hallelujah. Praise God. We have a new destiny. අපිට තියෙන අලුත් ස්ථානයක් යන්න. எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. අපිට ඉලක්කයක් තියෙනවා. நாங்கள் பரலோகம் போக வேண்டும். අපි ස්වර්ගයට යන්න ඕනේ. Amen. நாங்கள் லட்சியத்துக்காக ஓடுகிறவர்கள். අපි ඉලක්කයක් තියාගෙන දුවන්නේ. ஆமென். ஆகவே தான் நான் சொல்றேன், நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக ஓடுங்கள். ඒ නිසා ඒක ලබා ගන්න විදියට ඔබ දුවන්න. எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில். අපගේ නාගරිකත්වය නම් ස්වර්ගයයි. Amen. Hallelujah. அப்போ எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம், අපට අලුත් ආරම්භයක්, புதிய உறவு முறை, අලුත් සම්බන්ධතාවයක්, புதிய அடையாளம் අලුත් හැඳුනුම්කමක්, and புதிய இடம் நாங்கள் போய் சேர අපි போறோம். යා යුතු අලුත් ඉලක්කයක් ස්ථානයක්. Hallelujah. அதே வேளையில் இன்னொரு புதிய ஸ்தானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறார். ඒ වගේ අලුත් ස්ථානයක් උන්වහන්සේ අපට දෙනවා. எபேசியர் 2வது அதிகாரம் එපිස 2 6 தொடக்கம் 7 மட்டும். 6 ඉඳලා 7 දක්වා. All right. எபேசியர் 2வது அதிகாரம் 6 7. එපිස 2 7යි 8යි. ஆமென். එපිස 2 7 වෙනි පදය ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ අප කෙරේ ඇත්තා වූ කරුණාවන්තකම නිසා උන්වහන්සේගේ අනුග්‍රහය ඊට මහත් සම්පත පැමිණෙන්නා වූ කාලවදී පෙන්වන පිණිස මක්නිසාද ඇදහිල්ල කරන කොටගෙන ඒ අනුග්‍රහයෙන් නුඹලා ගැලවී සිටින්නෝය. ඒ නුඹලාගෙන් නොව දෙවියන්සේගෙන් දීමනාක්ය. This is very important. මේක ඉතා වැදගත්. நீங்க எங்க கவனிங்க. සවන් දෙන්න. நாங்கள் பூலோகத்தில் சரீரத்தில் இருக்கிறோம். අපි මේ පොළවේ ශාරීරික ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? නමුත් බයිබලයේ කියන්නේ මොකක්ද? எங்களுக்கு உன்னதங்களிலே எங்களுக்கு ஒரு ஆசனம் போட்டு அங்கே எங்களை உட்கார வச்சிருக்கிறார். ස්වර්ගයේ අපට ස්ථානයක් තබලා එතන අපව වාඩි කරන්න සැලැස්සුවා. இன்றைக்கு நான் சல்வா ஆராதனையிலே சொன்னேன். අද සල්ව දෙහෙමේදී මං කිව්වා. நீங்கள் பார்க்கும் பொழுது அல்ல இங்கேயும் என்னால சொல்ல முடியும். මෙහෙ වුණත් මට කියන්න පුළුවන්. பார்க்கும் பொழுது எம்டி சேர்ஸ் இருக்கிறது. මේ බලද්දි හිස් පුටු තියෙනවා. உங்களுக்கு அது எம்டியா இருக்கலாம். உங்களுக்கு அது எம்டியா இருக்கலாம். ඒක ඔබට හිස් වෙන්න පුළුවන්. நான் ஒவ்வொரு ஆத்துமாக்களை பார்க்கிறேன் அது. මම දකිනවා එතන එක ආත්මයක්. Amen. Hallelujah. பரலோகத்திலே ஆண்டவர் எழுந்து நின்று பார்க்கும் பொழுது ස්වර්ගයේ උන්වහන්සේ නැගිටලා බලද්දි அங்கு சீட் போடப்பட்டிருக்கிறது. සීට් දාලා තියෙනවා. அதிலே அவர் என்னை பார்க்கிறார். එතන උන්වහන්සේ මාව දකිනවා. உன்னதங்களிலே எங்களை
உட்கார செய்திருக்கிறார். ස්වර්ගයේ උන්වහන්සේ අපට ස්ථානයක් පිළියෙල කරලා பக்கத்துல තියෙනවා. பார்த்து கேளுங்க, அங்கே இருக்கிறீங்களா? ළඟ සින්න කෙනාගෙන් අහන්න එතන ඔබ ඉන්නවද? அல்ல அந்த மினிஸ்ட்ரியில ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வெளியில போயிட்டு வாராக்கள் மாதிரி. නැත්නම් අර වැඩ පොලේ අපි ෆින්ගර් පින් එක තියලා එළියට ගිහිල්ලා යනවා වගේ. மறுபடியும் பிறந்தோடனே அங்க எங்களுக்கு சீட் இருக்குது. නැවත උත්පාදනය වුණා මෙතන அதுல ஆண்டவர் எங்களை பார்க்கிறார், දෙවෙනාස මාව එතන බලනවා. உட்கார செய்திருக்கிறார். වාඩි වෙන්න සැලැස්සුවා. பிரபந்து பார்த்தா ஆள காலையில் ටික වෙලාවකින් බලනකොට කෙනාව එතන නැහැ. சொல்லுங்க, எனக்கு ஆசனம் போட்டிருக்கிறார். කියන්න මට ආසනයක් වෙන් කරලා ஆசனத்திலே තියෙනවා. உட்கார்ந்து இருக்கிறார் என்று உட்கார வச்சார் என்று சொன்னால் ඒ ආසනය අප වාඩි කරන්න அதனுடைய සැලැස්සුවා නම් அர்த்தம் என்னன்னு சொன்னால் இதுக்கு தேரும் මොකද්ද? அங்கே போய் சேருவதற்கு එතනට යන්න உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கட்டளையிட்டு விட்டார். ඔබට අවශ්‍ය කරන හැම දෙයක්ම උන්වහන්සේ නියම කළා. இந்த பூலோகத்தில் நீங்கள் செய்து முடித்து போக வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் கட்டளையிட்டு இருக்கிறார். මේ පොළවේ සියල්ලක්ම නිමා කරලා එතනට යන්න ஏன்னா, උන්වහන්සේ අනුකරලා அவருடைய තියෙනවා. சிந்தனையிலே அவருடைய மனதிலே நீங்கள் அங்கே உட்காருகிறீர்கள். උන්වහන්සේගේ සිතවිලි තුල උන්වහන්සේගේ මනස இப்போ තුල ඔබ එතන பிரச்சனை වාඩි என்று වෙලා ඉවරයි. சொன்னால், அதற்காக அவர் எங்களிடத்திலே கொடுக்கிற காரியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? දැන් ප්‍රශ්නේ ඇවිල්ලා ඒ පිණිස උන්වහන්සේ අපට දෙන දෙයට අපි මොනවද කරන්නේ? அதற்குரிய விதத்தில் நாங்கள் போகிறோமா? ඒට යුතු ආකාරයෙන් අපි தேவ යනවද? ஞானத்தை தருகிறார், දෙවනාස ප්‍රඥාව දෙනවා, பலத்தை தருகிறார், සවිය දෙනවා, அறிவை தருகிறார். දැනුම දෙනවා, ஆமென். கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறார். කරුණාවක් දෙනවා. அதை நாங்கள் அங்கு போவதற்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்துகிறோமா? அதன் வழியிலே நாங்கள் போவோம். එතනට යන්න ඒක අපි ප්‍රයෝජනවත් කරනවද? ඒ මාර්ගය අපි යනවද? ஆமென். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அங்கு எங்களுக்கு ஆசனத்தை போட்டு அங்கே உட்கார செய்தார் ஆவிக்குள்ளாக. ඔබයි මාව වෙනුවෙන් උන්වහන්සේ ස්ථානයක් වෙන් කරලා එතන අපව දකිනවා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙමෙයි, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி ක්‍රියා 1:8 ஒரு புதிய வல்லமையை எங்களுக்கு தருகிறார். අලුත් බලයක් අපිට දෙනවා. ஆண்டவர் சொல்றார், எருசலேமிலே போய் காத்திருங்கள், நீங்கள் வல்லமையினாலே நிரப்பப்படும்படியாக. යේසුස් වහන්සේ කියනවා යෙරුසලමේ රැඳී සිටින අලුත් බලයකින් ඔබ සරසන තෙක්. பக்கத்துல பார்த்து கேளுங்க, அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? ළඟ සිටින කෙනාගෙන් අහන්න මේ බලය ඔබට හම්බෙලා තියෙනවද? இந்த வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படாவிட்டால் ඒ බලය ඔබට නැත්තම් நீங்கள் மற்றவர்களுக்கு பாரமாய் இருக்க போறீர்கள். අනිත් අයට ඔබ බරක් වෙන්නයි යන්නේ. ஆமென். ஏனால் வரப்போற எதிர்ப்புக்கு, வரப்போற மேற்கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு அந்த பலன் தான் எங்களுக்கு வேண்டும். මොකද ඉදිරියේ එන අභියෝග වලට මුහුණ දෙන්න ඒ බලය අපිට ඕනේ. ஆமென். அதற்காகத்தான் அங்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் காத்திருங்கள், உன்னத பலத்தினாலே நிரப்பப்படும்படியாக. ඒ නිසායි තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ යෙරුසලමේ රැඳී සිටින ඒ ස්වර්ග බලයෙන් ඔබ සරසන තෙක්. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது ශුද්ධාත්මනාස නුඹලාට சகலத்தையும் පැමිණි அவர் கற்றுக் கொடுப்பார். සියල්ල ඔබට උගන්වයි. ஆமென். ஹalleluya. நாள்தோறும் இந்த வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். දිනපතා මේ බලයෙන් අපි පිරී සිටින්න ඕනේ. We should be the full of the Holy Spirit. ශුද්ධාත්මෙන් පිරී සිටින්න ඕනේ. Amen. Hallelujah. அந்த புதிய வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறார். ඒ අලුත් බලය උන්වහන්සේ අපට දෙනවා. அது தேவை என்றபடியா தருகிறார். ඒ අවශ්‍ය නිසායි දෙන්නේ. Listen to this carefully. සවන් දෙන්න හොඳට. ஏதோ அந்நிய பாஷை பேசுறதுக்காக அல்ல. නිකන් අන්‍ය භාෂාව කතා කරන්නට නෙමෙයි. சபையில வரும்பொழுது கைதட்டி அந்நிய ஆவியில நிறைவேறதுக்கு மாத்திரம். සභාවට ඇවිල්ලා අත්පුඩි දීලා අත්පුඩි ගහලා ආත්මයෙන් පිරෙන්න නෙමෙයි. யார் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ කවුද ආත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම ලබන්නේ? அவர்கள்தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். ඕන් තමයි දෙවියන්වහන්සේගේ පුත්‍රයෝ. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. அப்ப நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். ඒ මඟ පෙන්වීම ලබන්න ඕනේ. இதிலிருந்து வெளியிலே போகும் பொழுது வழிநடத்தப்பட வேண்டும். මෙතනින් එළියට යනකොට ඒ මඟ வெளியிலே පෙන්වීම நிற்கும் பொழுது ඕනේ. வழிநடத்தப்பட வேண்டும். එළියේ ඉන්නකොට මඟ පෙන්වීම வீட்டுக்கு ඕනේ. போகும் பொழுது வழிநடத்தப்பட வேண்டும். ගෙදරට යනකොට ඒ මඟ පෙන්වීම வேலைக்கு ඕනේ. போகும் பொழுது வழிநடத்தப்பட வேண்டும். වැඩට යනකොට ඒ මඟ அந்த පෙන්වීම ඕනේ. பலன் எங்களுக்கு வேண்டும். ඒ සවිය අපිට அவருடைய ඕනේ. ஆலோசனை எங்களுக்கு வேண்டும். ඒ දැන යුතුකම් අපිට ඕනේ. Amen. Hallelujah. හalleluya. நாங்கள் நிதானித்து சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இது. අපි අවධානයෙන් හිතන්න ඕන කාලයක් මෙය. We have that new power. ඒ අලුත් බලය අපිට තියෙනවා. பாவத்தை பார்த்து போ என்று சொல்லவும்,
පාපය අපගෙන් පහ කරන්නටත් முறுமுறுப்பை பார்த்து போ என்று சொல்லவும், කෙඳිරීමට හක්වයන්ට பின்கூறுதலை பார்த்து போ என்று சொல்லவும் අඩුපාඩු කියන එක අපේ ජීවිතයෙන් පහ கர்த்தர் කරගන්නටත් உங்களுக்கு பலத்தை தாரார். දෙවෙනාස අපට සවියක් දෙනවා. එයා කියනකොට මම කොහොමද එයාට කියන්නේ? அவருக்கு எப்படி நான் சொல்றதுன்னு தெரியாதே. அவர் பேசுறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். එයා කතා කරනට මහගෙන ඉන්නවා. பாவம் உங்களை விட்டு போகாது. පාපය ඔබගෙන් පහ යන්නේ அந்த නැහැ. பாவத்தை பார்த்து போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பலன் ஆண்டவர் தாரார். පාපයෙන් ඔබ හක්වලා යන්ට සවිය දෙවෙනාස අපට දෙනවා. ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். දෙවෙනාස එරමියට කියනවා. 3 தடவை ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்றார். තුන් සැරයක් එරමියට කියනවා. மனுஷருடைய முகத்துக்கு பயப்படாதே. මනුෂ්‍යයාගේ මුහුණට බය වෙන්න එපා. மனுஷருடைய முகத்துக்கு பயப்படாதே. මනුෂ්‍යයාගේ මුහුණට බය වෙන්න එපා. நான் உன்னை கலங்கடிக்காதபடி. මම ඔබ පහ නොකරන පිණිස இன்னைக்கு காலையில் நான் அதை வாசித்து மட்டும் எனக்கு பயம் வந்துட்டது. මේක කියවපුවම උදේ මට බයක් ආවා. ஆண்டவர் எனக்கு இந்த பலத்தை தாரும். දෙවෙනි මට සවියක් දෙන්න. ஒரு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் நான் பேசினேன். ஆண்டவரே ටික எனக்கு වෙලා இந்த කන්නේ பலத்தை භාෂාව කතා தாரும். කළා. මට සවියක් දෙන්න. மனுஷருக்கு பயப்படாமல். මනුෂ්‍යයන්ට බය නොවි. ஆண்டவர் சொல்றார், நீ மனுஷனுக்கு பயந்தி என்று சொன்னால் உன்னை நான் கலங்கடிப்பேன். දෙවෙනාස කියනවා මනුෂ්‍යයන්ට ඔබ බය වුණොත් මම ඔබ විසිරලා දමනවා. ஆவியானவர்களை வழி நடத்த விரும்புகிறார். ආත්මයනාසගේ මඟ පෙන්වීමට ඔබ ලක් වෙන්න. ஏன்னா நாங்கள் நன்மை செய்யும்படியா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். මොකද අපි යහපත කරන්නට අප මවලා තියෙන්නේ. எங்களுடைய பேச்சு, අපේ කතාව, எங்களுடைய நடைமுறைகள் අපේ හැසිරීම மற்றவர்களுக்கு நன்மையை கொண்டு வருதா? අනිත් අයට යහපතක් ගෙන දෙනවද? சிந்திக்க வேண்டியது. හිතන්ට ඕන දෙයක්. கடைசியாக අවසාන වශයෙන් 7வது හත් වෙනුව எபேசியர் 2:10 சொல்லுறது. එපිස 2:10 කියනවා. we have a new purpose. ஒரு வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு புதிய நோக்கம் ஒன்று ஆண்டவர் தருகிறார். අපේ ජීවිතේට අලුත් පරමාර්ථයක් උන්වහන්සේ දෙනවා. Amen. Hallelujah. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். එපිස 2:10 මක් නිසාද අපි වනාහි යහපත් ක්‍රියා කරන පිණිස ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල මවුණු ලැබ දෙවියන් වහන්සේගේ කර්මාන්තය සිටියමු. ඒ යහපත් ක්‍රියාවල අපි හැසිරෙන පිණිස දෙවියන් වහන්සේ ඒවා කලින් සූදානම් කළ සේක. Amen. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. යහළුලියා කියමු. அவர் ஏற்கனவே எங்களை அதுக்கண்டு சிருஷ்டித்திருக்கார். அதான் புதிய சிருஷ்டி. අපි කලින්ම ඒ වෙනුවෙන් අප සූදානම් කරලා තියෙන එකයි අලුත් මැවිල්ල. நீங்க செய்ய வேண்டியதை ஆயத்தப்படுத்திட்டாரு. ඔබ කරන්ට ඕන දේ උනා இப்போ සූදානම් புதிய කරා. சிருஷ்டி இங்கே இருக்கிறது. අලුත් මැවිල්ලක් තියෙනවා. செய்ய வேண்டிய காரியம் அங்கே இருக்கிறது. කරන්ට ඕන දේ அப்போ நாங்கள் அதை நோக்கித்தான் போக வேண்டும். ඒ කරා තමයි ඔබ යන්න ඕනේ. எங்களுடைய வாழ்க்கையின் அதான் நோக்கம். අපේ ජීවිතය අරමුණයයි. உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் புதுசாக. ඔබ අලුත් මැවිල්ලක් කරලා තියෙනවා. நீங்க செய்யும்படி காரியத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி ඔබ இருக்கிறார். කරන්ට ඕන දේ සූදානම් அதற்கு කරලා තියෙනවා. தேவையானதையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ඔබට අවශ්‍ය දේ සූදානම් කරලා තියෙනවා. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்டது. ස්වර්ග රාජ්‍ය හඬක් ඇහුණා. ஏசாயாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். යසායා පොතේ අපි කියවනවා. யார் எனக்காக போவார்கள்? මා වෙනුවෙන් කවුද යන්නේ? இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும் நான் போகிறேன். මට ශරීරයක් සූදානම් කරන්න මම යනවා. இப்ப அதே இயேசு ඒ යේසුස් தேவன் වහන්සේ உன்னை ஆயத்தப்படுத்தி தேவனாஸ் உன்னை ඔබ සූදානම් புது சிருஷ்டியாக்கி අලුත් මැවිල්ලක් உனக்குள்ளாய் வந்திருக்கிறார். ඔබ තුලට ඇවිල්ලා அப்ப ඉන්නවා. அவர் செய்த மீதி காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். උන්වහන්සේගේ ඉතිරි කාරණා අපි කරන්නට. Amen. Hallelujah. Think it over. ඔබ පොඩ්ඩක් හිතන්න. Think it over. සිතන්න පොඩ්ඩක්. தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். දෙවෙනා සබමුඛේ අපි නැගිට සිටිමු. தேவன் பெரிய காரியங்களை
எங்களுக்காக வைத்திருக்கிறார். දෙවිනාසේ බලවත් විශාල දේවල් අප වෙනුවෙන් සූදානම් කරලා තියෙනවා. நாங்கள் புதிதாக ஒரு காரியத்தை சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. අපි අලුතෙන් යමක් හදන්න අවශ්‍ය නැහැ. ஆண்டவர் புது கிருபையை ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டார். උන්වහන්සේ අලුත් කරුණාවක් නියම කරලා ඉවරයි. உங்களுடைய சரீரங்களை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். උන්වහන්සේ ඔබට ශරීරයක් සූදානම් කරලා உங்களுடைய තියෙනවා. சரீரங்களை புது சிருஷ்டியாக மாற்றி ඔබගේ ශරීරය අලුත් මැවිල්ලක් කරලා තිබෙනවා. நன்மைகளை செய்யும்படியாக යහපත් දේ කරනා පිණිස காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். උන්වහන්සේ අපට සූදානම් කරලා அதற்குரிய තිබෙනවා. பலத்தை தந்திருக்கிறார். ඒට සවිය දීලා තියෙනවා. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தந்திருக்கிறார். ශුද්ධාත්ම බලය අපට දීලා அந்த තියෙනවා. வல்லமையினால நாங்கள் தொடர்ந்து நிரப்பப்பட வேண்டும். ඒ බලයෙන් අපි සරසන පිණිස ஆமென். புதிய சிந்தனைக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். අලුත් සිතවිල්ලක් තුළට අපි இயேசுவோடு ஒரு යන්න. புதிய நெருக்கத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக வேண்டும். යේසුස් වහන්සේ සමග අලුත් ஜெப සම්බන්ධතාවයකට வாழ்க்கையை ලංවෙන්න. நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். යාඥා ජීවිතේ පුබුදුවන්ට. வேத வாசிப்பு தியானத்துக்குள்ளே நாங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். බයිබල් කියවීම භාවනාව තුළ අපි அவர் எங்களுக்கு පුබුදුවන්ට. ஆயத்தப்படுத்தினதை இந்த வேதம் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறது. අපට සූදානම් කර තිබෙන දේ මේ බයිබලේ ஆவியானவர் அதை කියනවා. விளக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். ආත්මනාසේ පැහැදිලි කරනවා. ஆண்டவர் பலத்தை ஆவியானவர் பலத்தை தருகிறார். ආත්මනාසේ සවියක් දෙනවා. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. අපි ලැජ්ජාට පත්වන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. நாங்கள் பரலோகம் போகும் பொழுது வெட்கப்பட்டு போகவில்லை. අපි போக ස්වර්ගයට போவதில்லை. යනකොට අපි ලැජ්ජාට පත්වන්නේ නැහැ. ஆமென். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. අපි තීරණයක් ගනිමු. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போகும். අපි මෙතනින් යනකොට තීරණයක් අරගෙන යමු. காரியங்களை මේ කාරණාවන් உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் நாளை காலையில இதை நான் நோட்ஸ்ல அனுப்பி விடுறேன். ඔබට ඕනනම් මම සටහනක් වශයෙන් හෙට උදේට යවන්නම් ඔබට. இந்த காரியங்களை ஜெயந்தி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. alright. இந்த 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 7 காரியங்களை நான் உங்களுக்கு அனுப்புறேன். මේ කාරණා හත මම ඔබට ලියලා நாள்தோறும் යවන්නම්. ஆண்டவரிடத்திலே கேளுங்க. දිනපතා උන්වහන්සේගෙන් අහන්න. ஆண்டவரே நான் இந்த 7 காரியங்களுக்கு கடந்து 7 காரியங்கள் பூரணம். மே- 7 என்று சொன்னால் பூரணம். මේ හත කියලා කියන්නේ இந்த 7 සම්පූර්ණත්වය. காரியங்களும் உங்களை ஒரு பூரணமானதாய் கர்த்தருக்குள்ளே எடுத்துச் செல்லும். මේ කාරණා හත සම්පූර්ණත්වයක් තුළ දෙවියන්සේ තුල ඔබ ගෙනයි. கரங்களை உயர்த்தி